நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு சொல்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உலகங்களிலே அவருடைய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு உண்டான நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டவரையே பிரியமானவர்களுக்குள் நாம் நமக்கு தங்களில் நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறிப்பிடுகிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களுக்கு தெரிந்து பண்ணினார். இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நாம் இந்த நாளில் சற்று தியானிக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த எபேசியர் நிருபம் பவுலால் எழுதப்பட்ட ஒரு நிருபம். எபேசியர் நிருபமும் கொலேசியர் நிருபமும் இரண்டும் ஒரே காலகட்டத்தில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், சில மாதங்கள் மாத்திரம் அதற்கும் இதற்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா ஆராய்ச்சியாளர்களும் நம்புகிறார்கள். ஏன்னாக்கா அநேக காரியங்கள் இதோடு கூட மற்ற அந்த கொலோசியர் புஸ்தகம் ரெண்டுமே எப்படி இருக்குனாக்கா ஒற்றுமைப்பட்டதாக சமமானதாக இருக்கிறதாக காணப்படுகிறதுனால அது ரெண்டுமே ஒரே டைம்ல எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. கொலோசியர் நிருபத்துல வாசிக்கும் பொழுது இந்த நிருபத்தை லவோதிக்கேயால இருக்கிற சபையாரும் இதை வாசிக்கும்படியாக இதை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது அந்த நிருபம் இந்த எபேசியர் நிருபமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க மறுபடியும் அவர்கள் சொல்லுகிறதாக இருக்கிறது. மற்ற எல்லா நிருபங்களையும் நாம் பார்க்கும் பொழுது கலாத்தியர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், மற்ற நிருபங்கள் எல்லா நிருபங்களையும் நாம் பார்க்கும் பொழுது சில குறைகளை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. கலாத்தியர் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை விட்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் மறுபடியும் திரும்புகிறது எப்படி, நீங்கள் வேறே சுவிசேஷத்தை பின்பற்றுகிறது எப்படி, வேறே சுவிசேஷம் என்பது ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்றதை நாம் பார்க்க முடிகிறது. மற்ற கொரிந்தியர் திருச்சபையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கொரிந்தியர் திருச்சபையிலே அநேக வரங்கள் இருக்கிறது, ஆனாலும் கூட அவர்களிடத்தில் அந்த இடத்துல அன்பு காணப்படாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. அநேக நீங்கள் வரங்களை பெற்றுள்ளீர்கள், அவரே சொல்லுகிறார் நீங்கள் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். ஆனா அவரே அடுத்த வார்த்தைன்னு சொல்லுகிறார், இன்னும் நான் மேன்மையான வழிகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லிட்டு தான் அந்த 13ஆம் அதிகாரத்தை தொடங்குகிறார். ஒருவனுக்கு அன்பு இராவிட்டால் அவன் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா போயிடுறான். அநேக தீர்க்க தரிசன வரங்களை உடையவனாக இருக்கலாம், விசுவாசம் உள்ளவனாக இருக்கலாம், எல்லா காரியங்களையும் உடையவனாக இருந்த ஒருவனாக இருந்தாலும் அன்பு நமக்கு இல்லாவிட்டால் அதனால ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை என்று அநேக குறைகள் இருப்பதை அந்த இடத்துல காண்பிக்கிறார். மற்ற அநேக சொல்லப்பட முடியாத சில பாவங்கள் கூட இந்த கொரிந்தியர் திருச்சபையில இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த எபேசியர் திருச்சபைக்கு எழுதும் பொழுது பவுல் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால் எந்த ஒரு குறையுமே இந்த சபைக்காக எழுதுவதாக நாம் பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. இந்த சபையிலே அவர் தான் தேவனிடத்துல கலாத்தியர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறது போல எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களுக்கு எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் நான் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அங்க பவுல் சொல்லுகிற காரியம் என்னன்னாக்கா, நான் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்குள்ளாக வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்ட போது
நான் ரத்தத்தோடும் என்னுடைய மாம்சத்தோடும் நான் என்ன பண்ணல, நான் யோசனை பண்ணாம நான் என்ன பண்ணேன், அவர் எனக்குள் வெளிப்படுத்த அவர் என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அந்த காரியத்துக்காக நான் கற்றுக்கொள்ளும்படியாக நான் அரபி தேசத்திற்கு நான் புறப்பட்டு போனேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். நான் 3 வருடமாக நான் அந்த இடத்துல இருந்து நான் கற்றுக்கொண்டேன். அதுக்கு அப்புறம் தான் நானே இருக்கிற அப்போஸ்தலர் எல்லாருமே நான் பார்த்தேன்னு அவர் அந்த இடத்துல சொல்றது நமக்கு தெரிய வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடுகளை எந்த இடத்துல சொல்லுகிறாருனாக்கா, அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் எந்த புஸ்தகத்தில்னாக்கா இந்த எபேசியர் புஸ்தகம் தான். மற்ற எல்லா புஸ்தகங்கள் காட்டிலும் அவர் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள், அந்த மேன்மைகள், அந்த அந்த காரியங்கள், கர்த்தர் என்ன செய்தார், கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொல்லி எந்த ஒரு குறையுமே ஒரு சபையை குறித்து சொல்லப்படாமல் அந்த சபைக்குரிய ஆசீர்வாதங்கள், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தான் பெற்றுக்கொண்ட அந்த மகிமையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம் எது என்று சொன்னால் இந்த எபேசியர் புஸ்தகம். அதனால்தான் சொல்லுகிறாங்க, நம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முன்பு மறைக்கப்பட்டிருந்த எல்லாமே அப்போஸ்தலர்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம வாசிக்கிறது போல, அது எந்த புஸ்தகத்தில் அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொன்னாக்கா இந்த எபேசியர் புஸ்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட இந்த எபேசியர் புஸ்தகம் ஒரு முன்னுரையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த எபேசியர் புஸ்தகத்திலே அநேக ஆசீர்வாதங்களை குறித்து, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை குறித்து இந்த எபேசியர் புஸ்தகம் சொல்லப்படுகிறது. கொரிந்தியரை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் மற்ற எல்லா மனுஷரை பார்க்கிலும் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இம்மைக்கான காரியம் இல்லாத பட்சத்துல பவுல் எப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவராக இருக்கிறார், தேவன் எதை பவுலுக்கு வெளிப்படுத்தினார், பவுல் எதை பெற்றுக்கொண்டார் அப்படின்றத அவருடைய இருதயத்திலிருந்து எழுதி அவர் மற்ற எல்லாருமே அந்த திருச்சபையாரும் மற்ற திருச்சபையாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் இந்த எபேசியர் நிருபம். இதுல இருந்து நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் வைத்து அந்த காரியத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த நாளில் நான் பேசும்படியா நான் ஆசைப்படுகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமா, இங்க நாம இன்றைக்கான தலைப்பு என்னன்னாக்கா, இங்க சொல்லப்படுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள். அந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்றதுதான் இன்றைக்கான தலைப்பு. கிறிஸ்துவுக்குள் எல்லாருமே நாம் எதற்குள்ளாக யாருக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொன்னாக்கா, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலர்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர்கள் நடந்தபடியால், அவர் செய்தபடியே தாங்கள் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவர்கள் நடந்தபடியால் அவர்களை என்ன பெயர் சொல்லி அழைத்தாங்கனாக்கா, அவர்களை கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்த பட்டணத்திலே உண்டாகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நாம் யாருக்குள்ளாக இருக்கிறோம் என்று வேதம் முதலாவது நமக்கு குறிப்பிடுகிறது என்று சொன்னாக்கா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்று நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மற்ற ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் உலகத்துக்குள்ளாக இருக்கிறார்கள், அல்லது அந்த அந்தகாரத்தின் தேவனாக இருக்கிற அப்படிப்பட்ட அந்த பிசாசிற்குள்ளாக இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம்மை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். நாம ஏதோ ஒரு கூட்டத்துல யாருக்குள்ளாகவே நாம இல்ல அந்நிய தேவனாக நாம் அவர்களுக்குள்ளாக இல்ல, நாம் மற்ற காரியங்களுக்குள்ளாக இல்ல. வேதம் நமக்கு கொடுக்கிற காரியம் என்னன்னாக்கா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்று நமக்கு தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை தம்முடைய சொந்த இரட்சகராக நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் விசுவாசித்து அவரை உங்களுடைய வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்து அவர் மூலமாக அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைத்து நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொன்னால், நாம் எல்லாருமே அப்படிப்பட்ட எந்த நபராய் இருந்தாலும் யாருக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா.
ஏதோ நான் தனித்து விடப்பட்டவனாக நான் இன்றைக்கு இருக்கிறேன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்னைக்குமே எதுவுமே நாம எந்த காரியமே நடக்கல, ஒருவேளை நமக்கு கூட யாருமே இல்லாம இருக்கலாம், ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், நமக்கு நம்முடைய காரியங்களை ஷேர் பண்றதுக்கு ஆட்கள் இல்லாம இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில, இல்ல சொல்றதை கேட்கறது கூட ஆள் இல்லாம இருக்கலாம், நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, நான் தனித்து விடப்பட்டவனாக நான் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு எப்பயுமே நம்ம இருந்துடக்கூடாது. ஒரு சர்க்கிள் இருக்குனாக்கா நாம அந்த சர்க்கிளுக்குள்ள இருக்கிறோம். அந்த சர்க்கிள் என்ன சர்க்கிள்னாக்கா, அது எந்த ஒரு வட்டமா இருக்குனாக்கா, அது கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் எங்க இருக்கிறாங்கனாக்கா அந்த கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இல்லையா? ஆமா, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது 3 காரியத்தை இங்க அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 3 காரியங்கள். முதலாவது காரியத்தை என்ன சொல்றாருனாக்கா, நாம் ஒன்றன் பின்பாக ஒன்று பார்க்கலாம். முதலாவது, அவர் கிறிஸ்துவுக்குள், அந்த எபேசியர் 1:3 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது, கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன இருக்குனாக்கா, அங்க சொல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், சகல ஆசீர்வாதத்தினாலும், ஏதோ 1-2 விடுபட்டு போனதா இல்ல, சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதான் முதலாவது காரியம். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கதான் பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த பூலோகத்தின் அடிப்படையில மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாக நம்முடைய காரியங்கள், தேவைகள், மற்ற காரியங்கள்லாம் நமக்கு பூர்த்தி செய்யப்படாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நியமித்த அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு அவர் அதை தந்தர்ல இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் எல்லாருக்குமே தந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும், யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, அவர்களை உன்னதங்களில் இருக்கிற காரியங்களினால் சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஃபர்ஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம குறித்து சொல்லப்படும் பொழுது 1 கொரிந்தியர் வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுதுனாக்கா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அப்பமா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நீங்க பிற்கப்படுகிற பாத்திரம் ஆசீர்வாதத்தின் அப்பம் அல்லவா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வார்த்தையா தொடர்ச்சியாக எழுதப்படுகிறது பார்க்க முடிகிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தான் நாம். ஏன்னா நாம ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கோம்னாக்கா, நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கோம். அல்லேலூயா. ஆமா, முதலாவது காரியம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போமே. எபேசியர் 1 அதிகாரம் 19 வாசிக்கலாமா? நாம் கிறிஸ்துவை மருத்துவர்களிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னவென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்திற்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் தீர்ப்பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் இறக்குகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்துவினார். இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் பொழுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் செய்த பலத்த கிரியைகளை, அவரிடத்தில் நடப்பித்த பலத்த அந்த வல்லமையான காரியங்களை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அப்படிப்பட்ட வல்லமையான கிரியைகள் காண்பிக்கும்படியாக நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கு தொடர்ச்சியாக அவர் சொல்லும் பொழுது, எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல
மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்திருந்தார். இங்க என்ன சொல்றாருனாக்கா பவுல், நீங்கள மரித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தபடியால அவரிடத்தில் பிதாவானவர் செய்த அந்த கிரியைகள், அந்த வல்லமையான கிரியைகள் உங்கள் மூலமாகவும் செயல்படும்படிக்கு நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா, அப்படிப்பட்ட அந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பிதாவை நோக்கி இப்படிப்பட்ட மனக்கண்களை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும், ஏன் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கக்கூடிய எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த அவரை உயர்த்தி பிதாவினுடைய வலது வாரிசத்திலே அவர் வீட்டிற்கிற செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சபையாகிய தலைக்கு அவரை தந்தள்ளி இருக்கிறார் அப்படின்னு இவர் இங்க சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறீங்களா? ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் பிதாவானவர் என்ன செய்திருக்கிறார்னாக்கா, இந்த சபைக்கு என்ன பண்ணிருக்கிறார்னாக்கா தலையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை மற்ற காரியங்கள், அந்த தலைக்கு கீழாக இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் அவர் தேவனால கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இணைக்கப்பட்டதுதான் அந்த அவயங்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் தான் அந்த அவயங்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தலையாக யார் இருக்கிறார்னாக்கா கிறிஸ்துவே இருக்கிறார். அவர் தனிப்பட்ட நபருக்காக இருக்கலாம், ஒரு குடும்பத்துக்காக இருக்கலாம், ஒரு சபைக்கா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவே தலையாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா நாமத்துக்கும் மேலாக இந்த நாமத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அங்க வாசிக்கும் பொழுது இங்க அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா 21வது வசனத்துல அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்து அப்படின்னு அவர் சொல்றார். அங்க ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாருனாக்கா அவரு உன்னதங்களில் தம்முடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இந்த அவரை பிதாவானவர் தம்முடைய வலது வாரிசத்திலே உட்காரும்படியாக செய்யும் பொழுது அவர் சாதாரணமாக எல்லாரையும் போல அவரை கொண்டு போயிட்டு செய்யல, உட்கார வச்சது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு ஆமா, இங்க அங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னாக்கா, அவரை பிதாவானவர் வலது வாரிசத்திலே அவர் எதையுமே செய்யாத பட்சத்துல தம்முடைய சொந்த குமாரன் என்று சொல்லி அவரை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிறார். அதற்கு பதிலாக அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், மரணத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் சூட்டப்பட்டதை அதற்கு அடையாளமாக பிதாவானவருடைய வலது வாரிசத்திலே இன்றைக்கு அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக வீட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அததான் சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, தம்முடைய பிள்ளைகளை மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் அந்த உபத்திரவங்களை வழியாக அவர் கடந்து சென்றார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்போனாக்கா, அவர் தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம், இந்த மாம்ச சரித்தில இருந்த நாட்களிலே அவர் தமக்கு உண்டான அந்த பயபக்தி நிமித்தம் தேவனிடத்துல கண்ணீரோடு அவர் விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். என்னால அந்த பாடுகளை என்னால் சகிக்க முடியுமா? பிதாவானவரை விட்டு நான் அந்த காலகட்டங்களை நான் பிரிந்து வாழக்கூடுமா? நான் இருக்கிற இந்த சரீரத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த நாட்களிலே நான் தேவனோடு கூட நான் எனக்கு நியமிக்கப்பட்ட திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று பிதாவானவரோடு அவர் மாம்சத்தில் இருந்த காலத்திலே அவரோடு கூட விண்ணப்பம் செய்து ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக கடைசியாக அப்படி இருந்த போதிலும் பிதாவானவர் அவரை எதிர் வாயிலாக வழிநடத்தினார்னா உபத்திரவங்களின் வழியாக அவரை பூர்ணப்படுத்துவது அவருக்கேற்றதா இருந்தது என்று நாம் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த உபத்திரவங்களின் வாயிலாக நியமிக்கப்பட்டபடியால் தான் அந்த உபத்திரவங்கள் தான் என்ன செஞ்சிச்சுனாக்கா அவரை அந்த பிதாவினுடைய வலது வாரிசத்துல வீட்டிற்க செஞ்சிச்சு.
எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுக்க செஞ்சுச்சு. பிலிப்பியரை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் தமக்கு சமமாய் இருந்தார். பிதாவானவருக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை வெறுத்து அவர் என்ன பண்றாருனாக்கா அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக என்ன பண்றாருனாக்கா மனுஷ சாயலானார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் பிதாவானவர் என்ன பண்றாருனாக்கா இவரை எல்லா வழிகளும் செலுத்தப்பட்டு வருகிறது. எல்லா வழிகளும் பிதாவானவருக்கு எப்படிப்பட்ட காரியங்களா இருக்குனாக்கா அவரை ஒருவராலும் அவரை திருப்தி செய்யக்கூடாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. வராங்க, ஆடு மாடு பலி செலுத்துறாங்க, செலுத்திட்டு இது உங்களுக்காக சுத்திகரிப்புன்னு சொல்லப்படும் பொழுது எபிரேயர் நிருபம் ஆக்கியோன் எழுதும் பொழுது வருஷந்தோறும் இதை செய்யப்படும் பொழுது என்ன தெரிவிக்குது அப்படின்னாக்கா பாவம் உண்டு என்பதை மறுபடியும் அது தெரிவிக்குதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனா இதற்கு பலியாக ஆண்டவரே என்ன பண்றாருனாக்கா தாமாக அவரே வந்து பலி செலுத்தப்படும் பொழுது என்ன நடக்குனாக்கா இதற்கு மேல ஒரு பலி தேவையில்லைன்றத அதுக்கு முடிவு கொண்டு வருகிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் செலுத்தப்பட்ட பலி என்ன பண்ணுதுனாக்கா இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பலி செலுத்தப்படும் பொழுது அது நிறுத்தப்பட்டுடுச்சு. இதுக்கு மேல யாரும் பலி செலுத்தப்பட தேவையில்லை. அதான் அங்க வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்ப எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்திருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தது மாத்திரமல்ல, பிதாவுடைய வலது வருஷத்துல அவரை வீட்டிற்கு செய்தது காரணக்கா உபத்திரவங்களின் வழியாக அவர் கொண்டு சென்றிருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் ஒரு மனுஷன் இடத்துல நிறைவேறினாக்கா அவனை எதன் வழியாக நடத்துவார் என்று சொன்னாக்கா உபத்திரவங்களின் வழியாக தான் நடத்துவார். உபத்திரவங்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னாக்கா அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. நான் தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில பூர்ணமா நிறைவேறணும் அப்படின்னாக்கா நாம் எதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கோம்னாக்கா நிச்சயமாகவே நாம் அந்த உபத்திரவத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா இருக்கணும். நம்ம எல்லா நிருபங்களையும் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுதும் என்ன நடக்குதுனாக்கா பரிசுத்த ஆவியானவர் வருவார், உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அந்த பூமியின் கடைசி பரியந்தமும் அவங்க சாட்சிகளா இருக்குன்னாக்கா அவர்கள் எருசலேமை விட்டு எங்கேயுமே போகாம இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றாரு 8:1 பவுலை அனுப்புறாரு. பவுல் அனுப்பும் பொழுது அவன் வந்து என்ன பண்றானாக்கா எல்லாரையும் சிறைபிடிச்சு கொண்டு போகும் பொழுது என்ன நடக்குனாக்கா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சிதறப்பட்டு மற்ற எல்லா தேசங்களுக்கும் புறப்பட்டு போகிறார்கள் என்று நமக்கு தெரியுது. இல்லையா? அப்ப தேவ திட்டம் எந்த இடத்துல நடைபெறும்னாக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் பூர்ணமா செயல்படும்னாக்கா அவன் உபத்திரவத்தின் வாயிலாக அவன் கடந்து சென்றால் மாத்திரம்தான் அவனுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டமும் நிறைவேறும், அவனும் பரிபூர்ண மனுஷனா மாறுவான். அவன் ஒரு பூர்ணத்தை நோக்கி கடந்து செல்னாக்கா நிச்சயமாகவே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில உபத்திரவம் தேவை. யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு 13 வயசுலேயே சொல்லிட்டாரு, எப்பா நான் உன்னை வந்து அதிபதியா வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் எப்ப அத அதிபதியா ஆவறான் அப்படின்னாக்கா 30வது வயசுலதான் அவன் அதிபதியா ஆகிறான். இந்த 17 வருஷம் அவனுக்குள்ள இருந்த காரியங்கள் எல்லாமே என்னன்னாக்கா வெறும் உபத்திரவம் மட்டும்தான். 17 வருஷம் தொடர்ச்சியா, ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷத்துலாம் இல்ல, 17 வருஷம் தன்னுடைய அண்ணன்மார்கள் அவங்களால அவன் அநேக காரியங்கள்ல அவன் வேதனைக்குள்ளாகிறான். போய் வேலை செய்யற இடத்துல ஒரு ஸ்திரீனால தவறான கெட்ட பேர் எடுத்துக்கிறான். போயிட்டு ஒரு இடத்துல உதவி செய்யறான், அந்த உதவி செஞ்ச இடத்துல அநேகரால மறக்கப்பட்டவனா போயிடுறான். தொடர்ச்சியாக வரும் பொழுது அவன் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் செய்து கொண்டு வந்தாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் யோசிச்சிருப்பான். ஆனா இதன் வாயிலாக அவனும் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டான், மற்ற அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தெரிந்து கொண்டது என்னன்னாக்கா அவன் அநேக உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்ற போதிலும் அவனும் மற்றவங்களும் தெரிந்து கொண்ட காரியம் என்னக்கா தேவன் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமா, தேவன் அவனோடு கூட இருந்தார். எல்லாருமே ஒப்பு கொடுக்குறாங்க அவங்க கிட்ட கொண்டு வந்து, எப்பா போர்த்திபார் அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, எப்பா என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் நான் உன் கையில ஒப்பு கொடுக்குறேன். காரணம் என்னன்னாக்கா நான் உன்னை எதுவுமே விசாரிக்கிறது இல்லை, நான் சாப்பிட்ற என்னுடைய போஜனத்தை தவிர நான் உன் இடத்துல வேற எதுவுமே விசாரிக்க மாட்டேன். அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் கொண்டு போயிட்டு சிறைச்சாலையில போடுறாங்க. சிறைச்சாலையில இருக்கிற அவனை என்ன பண்றானாக்கா எப்பா நான் உன்னை புத்திமானா காண்கிறேன், நான் என்ன பண்றேன் எல்லாவற்றையும் நான் உன் கையில ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்றேன். திரும்பி என்ன பண்றாங்க, மறக்கப்பட்டு போயிடுறான். திரும்பி எகிப்தின் பார்வோன் இடத்துல நிக்கிறான். நிற்கும் பொழுது அங்க கேட்கறாங்க, அவன் அதுக்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது இவனை காட்டில விசேஷித்த
தேவ ஆவியை பெற்றவன் யாராவது உண்டா இல்லையேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மோதிரத்தை கைட்டி அவன் கையில கொடுத்து, இவனை நான் வந்து அதிபதியா ஆக்குறேன், இவன் என்ன சொல்றானோ அதுதான் இந்த தேசத்துல, இவனை கேட்காம எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நம்ம பார்க்க முடிகிறது. பஞ்சகாலம் வருகிறது. பஞ்சகாலத்துல வரும்பொழுது கூட அவனை போய் எல்லாரும், ராஜாவே எங்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கும் பொழுது, நீங்க எல்லாரும் என்னிடத்துல என்ன வந்து கேட்கறீங்க, யோசேப்பு இருக்கான் அவன் இடத்துல போங்க. எல்லாமே ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அந்த காரியங்கள் நடந்ததுக்கு காரணம்னாக்கா அவன் அந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து சென்றான். எல்லாரும் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம்னாக்கா தேவன் அவனோடு கூட இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. எல்லா காரியத்திலுமே இவனை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. தானியேலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது தானியேலுக்கு ஐத்தையும் எல்லாருமே கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னாக்கா, எப்பா நீ என்ன சொல்றியா அதே மாதிரி செஞ்சிடலாம்ப்பா, நீ இந்த இந்த 10 நாள் வந்து சாப்பிடுறியா, இப்படி இது பண்றியா, காரணம்னாக்கா அந்த அதிபதி கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவனை என்ன பண்ணப்பட்டாங்கன்னாக்கா தேவன் இவர்களோடு இருக்கிறாங்கன்னு அறிந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் என்ன செய்யணாக்கா, ஒருவேளை நமக்கு அநேக பாடுகள் நமக்கு உண்டாக்கி இருக்குவான். ஆனா நம் மூலமாகவும் மற்றவர்களும் என்ன தெரிந்து கொள்வாங்கனாக்கா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். பவுல தலைகீழா தொங்க விட்டு அடிக்கிறாங்க. தொங்க விட்டு அடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றாங்கனாக்கா, பவர் ஆஃப் ஆகி போச்சு, கரண்ட் எல்லாமே ஆயிடுச்சு, ஒரு பூமி அதிர்ச்சி வருது, எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லாம் இருட்டாகி போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்றானாக்கா, அவனே தன்னைத்தானே குத்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எடுத்து ஆயுதத்தை எடுத்து அவனே குத்திக்க போலான்னு இருக்கும் பொழுது, தலைகீழா தொங்கி நிற்கிற 2 பேரும் பவுலும் சீலாவும் சொல்றாங்க, உனக்கு நீ எதுவும் கெடுதி செய்து கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது அவன் வந்து கேட்கிறான், ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இல்லையா? காரணம் என்னக்கா, தேவன் உன்னோடு கூட இருக்கிறத நான் பார்க்கறேன். அநேக காரியத்தை நான் இப்ப துன்படுத்தி இருக்கிறேன். ஆனா நீ இப்ப செய்யற காரியம் என்ன பண்ணிச்சுனாக்கா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு நான் தெரிந்து கொள்வேன். உபத்திரவங்கள் ஒருவேளை நம்மளை கஷ்டப்படுத்தலாம். உபத்திரவங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, நாம் எழும்ப முடியாதபடிக்கு அநேக காரியங்களை, வேதனைகளை நமக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருப்பதனால, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை நம்பி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னாக்கா, நம் மூலமாகவும் மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள் என்னன்னாக்கா, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதான் சவுளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். சவுல் வந்து சொல்றான், என் மகனே நான் இப்பொழுது தெரிந்து கொள்கிறேன், தேவன் இந்த ராஜபாரத்தை உன் கையில ஒப்பு கொடுப்பான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். காரணம்னாக்கா தேவன் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி. அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்ப வரும்னாக்கா, இந்த எல்லா நாமத்துக்கும் மேலாக ஒரு நாமம் நம்ம உயர்த்தி வைக்கப்படுவதற்கும், இந்த மேலான ஒரு காரியங்கள் நமக்கு நடைபெறும்னாக்கா, காரணம் என்னன்னாக்கா, அதுக்கு அடிப்படையா இருக்கிறது அந்த உபத்திரவம் தான் நம்மளுக்கு நடத்தும். தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி எது இருக்குனாக்கா, ஜெபிக்கிறேங்க, ஆண்டவரை தாங்க தேடுறேன், தொடர்ச்சியா தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேங்க, என்னுடைய வாழ்க்கையில என்னால எந்த அளவுக்கு சுத்திகரித்துக் கொள்ள முடியுமோ நான் சுத்திகரித்துக் கொண்டுதான் வருகிறேன், ஆனாலும் கூட அநேக உபத்திரவங்கள் எனக்கு வந்து கொண்டுதான் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் என்று சொன்னாக்கா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இன்னும் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அப்ப நாம புரிந்து கொள்ள காரியம் என்னன்னாக்கா, இதை இங்க சொல்ற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சொல்லப்படும் பொழுது, நான் என்ன சொல்றேன்னு கடைசியா உங்களுக்கு வரும்போது புரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்தையும் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தீர்க்கதரிசியாக இருந்து சிங்காசனத்தை வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி நீ சந்ததியில் கிறிஸ்துவை எழுப்பு பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால், அவர் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இங்கதான் நம்ம பாக்குறோம். அந்த 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அப்ப இங்க நம்ம வாசிக்கும் பொழுது, இங்க தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுதுனாக்கா, என்னுடைய ஆண்டவரை குறித்து நான் இங்க சொல்ல, அவரே தீர்க்கதரிசியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இடத்துல. அப்ப தீர்க்கதரிசியா இருக்கிற அந்த தாவீது சொல்கிற வார்த்தை என்னன்னாக்கா,
அவர் என்ன சொல்றாருனாக்கா, என்னுடைய ஆண்டவர் என்ன பண்ணப்படுறதில்லைனாக்கா, அவர் நிச்சயமாகவே அவர் பாதாளத்திலே விடப்படுவதில்லை, அவர் நிச்சயமாகவே அவர் உயிர்த்தெழும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர்த்தெழுதலை குறித்து தாவீது இங்க சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த தாவீது சொல்லுகிற காரியங்கள் என்னன்னாக்கா, என்னுடைய ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் உயிர்த்தெழுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சொல்லப்பட்ட பிரகாரமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருனாக்கா, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து அந்த பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிற காரியம் என்னன்னாக்கா, எபிரேயர் 1:13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலும் நான் உங்களுடைய சத்துருக்களை உமக்கு காதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்பொழுதாகிலும் அவர் சொன்னதுதான். இங்க சொல்லப்படும் பொழுது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இங்க மேலான காரியங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது இவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அவர் மற்ற தேவ தூதர்களை காட்டிலும் விசேஷித்தவரா இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, எப்படி விசேஷித்தவரா இருக்கிறார்னாக்கா, அவர் யாருக்காவது என்னுடைய குமாரன் என்று அவர் யாருக்காச்சும் சொல்லியிருக்கிறாரா, என்னுடைய வலது பாரிசத்தில் நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு தூதர்களுக்கு யாருக்காச்சும் அவர் சொல்லியிருக்கிறாரான்னு நீங்க படிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. ஏன்னா தூதர்களை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர்கள் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு வேலைக்காரர்களா இருக்கிறார்களே தவிர இவர் தூதர்களிலும் மேலானவராக இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னாக்கா, இவர் பிதாவுடைய வலது பாரிசத்திலே நீங்க உட்காருங்க, நான் என்ன பண்றேன், இந்த சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று அவர் தூதர்களில் யாருக்காவது சொன்னது உண்டா அப்படின்னு அவர் அங்க ஒரு கேள்வியை எழுப்புறார். அப்ப என்னன்னாக்கா, பிதா இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள், முதலாவது நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் பொழுது அவரை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார், எல்லா துறைத்தனத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார், பூலோகத்திலும் மேலோகத்திலும் இருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அவர் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனா இருந்தார், அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தார். ஆனாலும் கூட அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் அதை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தபடியாக அவர் இந்த பூலோகத்தை நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்ட ஆண்டவரை பிதாவானவர் உபத்திரவங்களின் வழியாக வழி நடத்தினபடியால் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மகிமையினாலும் கனத்தினாலும் அவரை முடிசூட்டினார். அதற்கு அடையாளமாக பிதாவானவரை வலது பாரிசத்திலே வீட்டிற்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தமக்கு முன் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, சிங்காசனத்தை வலது பாரிசத்தில் ஆமா, இங்கேயும் அதேதான் பார்க்கிறோம். என்னன்னாக்கா, அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணல. அவர் என்ன பண்றாருனாக்கா, அவர் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீது என்னுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை, என்னுடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், அவர் நிச்சயமாகவே கிறிஸ்துவானவர் 3ஆம் நாளை உயிர்த்தெழுந்திருப்பார் என்று சொல்லப்படுகிற அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே இங்கே அவர் இப்பொழுது வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்ப அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். தேவ தூதரை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவ தூதரானவர்கள் அவர்களை காட்டிலும் அவர் விசேஷித்த மேன்மையான ஒரு நாமத்தை கொண்டிருக்கிறார். யாருக்குமே கொடுக்கப்படாத அந்த ஒரு சீட்டை என்ன பண்றாருனாக்கா, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படி எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, ஆமா, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருனாக்கா, அவர் நம்மேல் வைத்த அவருடைய மிகுந்த தயவினாலே அந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை
வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே நாம் இருக்கிற பிரகாரமாக நாம இங்க ஆளுக்கால இங்க உட்கார்ந்து இருந்தாலும் பவுல் எப்படி எழுதுறாருனாக்கா, நீங்கள் இப்பொழுதே அவரோட கூட நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு சீட்டு தான் அந்த இடம். தேவ தூதருக்கு கொடுக்கல. நாம இந்த இடத்துல இங்க வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இதற்கு யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுமா? யாருமே எதுவுமே பண்ணல. உபத்திரவங்களை சகிக்கல. இல்ல நம்ம இடத்துல எந்த ஒரு விசேஷித்த நன்மையும் கிடையாது. ஆனா கிறிஸ்துவானவர் பாடுபட்டார். அவரை விசுவாசித்த யாரா இருந்தாலும் அவரோடு கூட அந்த அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டபடியால் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ நாமும் அவரோட கூட உயிர்த்தெழுந்து இப்பொழுதே எப்படி எங்க இருக்கிறனாக்கா அவரோட கூட நாம் அமர செய்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. முதலாவது அங்க ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் என்னக்கா, பிதாவானவர் கிறிஸ்துவை தமது வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும்படியாக அநேக பாடுகளுக்குள்ளாக அனுமதித்தார். ஆனா நாம் இப்பொழுது எந்த பாடுமே அப்படிப்பட்ட பாடுகள் படாமல் இருந்தாலும் இயேசுவை விசுவாசிக்கிறபடியால அவருடைய மிகுந்த தயவினால நாம் அவரோட கூட உட்காரும்படியாக நம்மை செய்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேரு இதை விசுவாசிக்கிறீங்க? எழுதப்பட்டிருக்க விசுவாசிக்கணும். ஃபர்ஸ்ட் சரிங்களா? எழுதப்பட்டிருக்கா அதை விசுவாசிக்கணும். ஒருத்தவங்க இங்க சொல்லப்பட்ட பிரகாரமாக தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர் என்று ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கார் இந்த உலகத்துல. அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியில சொல்லும் பொழுது அதை எந்த அளவுக்கு நம்ம நம்புறோமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு இல்ல, எத்தனை மடங்கு வேணா நம்ம என்ன பண்ணாக்கா ஆண்டவர் எழுதியிருக்கிற வார்த்தை தான் நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். அவர் சொன்னவரெல்லாம் திரும்பி நமக்கு சொல்ல போறது கிடையாது. அவரே நம்பி நம்ம பின்னாடியே போனாக்கா அவர் எங்க போய் விழாரோ நம்ம போய் விழுந்துருவோம். ஆனா நாம் இவரை இந்த வார்த்தையை நம்பி நாம் செயல்படுவோம் என்று சொன்னாக்கா நிச்சயமாகவே ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் வரும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்புகிற ஒரு ஜனமாயிடும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் கெட்டு போவதில்லை. நாம் அதை விசுவாசிக்கணும். ஒருவேளை நம்ம இங்கதானே இருக்கிறோம், ஆனா பவுல் அப்படி எழுதல. என்ன எழுதுனாக்கா, நீங்கள் அவரோட கூட நீங்க அமர்ந்துதான்ப்பா இருக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் முதலமைச்சரை பார்க்கணும், அநேக பேர் எவ்வளவு பேருக்கு ஆவலா இருக்கிறாங்க. பொதுவாகவே அவர் ஒரு நடிகரா இருக்கும் பொழுதே அநேகருக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்ட அப்புறம் எப்படா பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதுவா இருக்கிறாங்க அநேகர். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவல் யாருக்கு இருக்குன்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே தேவனை நாம பார்க்கணும், அவரோட கூட நம்ம எப்போ உட்காரணும் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த போஜனத்தை நான் இதுக்கப்புறம் இங்க இருக்கும்போது நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் எல்லாரும் கூட உங்களோட கூட தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றாரு. அவரோடு கூட உட்கார்ந்து இருப்பது அது மகிமையான காரியமாக இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். கொலேசியர்ல இதே குறித்து இன்னும் ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். எடுத்து வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாம் அவருக்குள்ளாக நாம் என்ன பண்ணப்படுறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதிலே ஆமா, இங்க வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் பாவத்துக்கு மரிக்கும் பொழுது அதுதான் ஞானஸ்நானமாக இருக்கிறது. அதுக்கு அடையாளமாக பாவத்துக்கு நான் மரிக்கிறேன் அப்படின்றதுக்கும் அதுக்கு அடையாளமாக நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். நாம் மறுபடியும் எழுந்திருக்கும் பொழுது பிதாவானவர் கிறிஸ்துவை எழும்ப பண்ணினார், அதே போல நிச்சயமாகவே என்னையும் எழும்ப பண்ணுவார். அந்த செயலின் மேல், தேவனுடைய செயலின் மேல் இருக்கிற அந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை அவர் உயிர்த்தெழும்ப செய்தார் அப்படின்ற அந்த செயலின் மேல் இருக்கிற விசுவாசத்தினால நீங்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்கன்னாக்கா
பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்களாக அவரோடு கூட மரித்து அவரோடு கூட நீங்கள் எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, அவரோடு கூட நீங்கள் எழுந்தவர்களாக இருப்பதனால அவரோடு கூட நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்குனாக்கா அவருடைய வலது பாரிசத்திலே நாம் வீற்றும் இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் உண்மை. இதான் அந்த ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, முதலாவது அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம், அவரோடு கூட நம்ம என்னவா இருக்கிறோம்னாக்கா நாம் அவரோடு கூட நாம் அமர்ந்து இருக்கிறோம். இதை நம்ம விசுவாசிக்கணும். கிறிஸ்துக்குள்ளாக வர்றதுனால நமக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் வேர்த்து விட்டு சொல்லப்படுகிற மற்ற காரியங்களை நாம் நம்பவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருப்பதனால இதை நம்புறோமா, இதான் நான் நம்பணும். நான் எழுந்திருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ளாக நான் இருக்கும் பொழுது நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, நான் விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக நான் மாம்சத்தினால நான் விருத்த சேதனம் அடையாதபடிக்கு என்னுடைய பழைய மனுஷனை நான் கலைந்து போடுகிறேன். நான் என்ன செய்யறேன்னாக்கா, அவரை நான் நம்புறேன். பாவத்துக்கு அவர் மரித்தது, பாவத்துக்கு நான் மரித்து அவரோடு எப்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரோ நானும் அதே வண்ணமாக பாவத்துக்கு நான் அடக்கம் பண்ணப்படுறேன். அவர் உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுந்தார் என்ற செயலை நான் விசுவாசிக்கிறேன். அதன் அடிப்படையில ஏன்னாக்கா அவர் பிதாவானவர் அவர் உயிர்த்தெழும்ப செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தின் மேல அந்த செயலின் மேல இருக்கிற விசுவாசம் தான் நான் என்ன பண்ணாதுன்னா, என்னையும் தேவன் உயிர்த்தெழும்ப செய்திருக்கிறார். இல்லையா? அதுதான் ஆசீர்வாதம். இதை விட்டுட்டு மற்ற ஆசீர்வாதம் சொல்றதா நம்பாதீங்க. அதெல்லாம் ஆசீர்வாதமே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எல்லாருமே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமே தவிர, வாங்க நீங்க 4 வீடு கட்டுவீங்க, உங்களுக்கு 2 கார் கிடைக்கும், உங்க பிள்ளைகள்லாம் நல்ல எஜுகேஷன்ல படிக்க வச்சிடலாம்னா கிறிஸ்து அழைக்கல. வாங்க, உங்களுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொள்றேன், நான் உங்களை விடுதலை ஆக்குறேன். இதுதான் கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமா, அது மேலதான் நம்ம வந்திருக்கோம். அந்த கிறிஸ்து மேலதான் நம்ம கட்டப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த ஆசீர்வாதம் என்னக்கா, நாம் அவரோட கூட வலது பாரிசத்தில் நாம் வீட்டு இருக்கிறோம். 2வது காரியத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். விளக்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஆமா, 2வது இங்க சொல்லப்படும் பொழுது என்ன சொல்றனாக்கா, காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. 2வது ஃபர்ஸ்ட் சொன்ன கிறிஸ்துவுக்குள் அவர் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொன்னேன். இங்க 2வது கிறிஸ்துவுக்குள் நாம் யாரா இருக்கிறோம்னா, இங்க என்ன சொல்லப்படுனாக்கா, கிறிஸ்துவுக்குள் நாம் கூட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நாம் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கூட்டப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் சேர்ந்து இருக்கிறோம். இங்க வசனம் சொல்லுது, காலங்கள் நிறைவேறும் பொழுது நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் என்ன பண்ணணும்? கூட்டப்படணும். தேவனுக்கும் மனிதனுக்கும் என்ன ஆயிடுச்சுனாக்கா, மனுஷன் ஆதாம் பாவம் செய்து விட்டான். அவன் பாவம் செய்தபடியால என்ன ஆயிடுச்சுனாக்கா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த தொடர்பு என்ன பண்ணுறது? துண்டிக்கப்பட்டுடுச்சு. இப்ப 2 பேருக்கும் நடுவாக ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டுருச்சு. காரணம் அந்த பாவம். அப்ப என்ன செய்யறாருனாக்கா, ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்கா, இவனை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஆனாலும் கூட இவனிடத்துல பாவம் இருக்கிறபடியால இவனுக்கு ஒரு காரியத்தை நாம் செய்து இவனை மறுபடியும் நாம் சுத்திகரித்து என்னோடு கூட நான் இந்த மனுஷனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம தேவன் விரும்பினார். அவர் என்ன செய்யறாருனாக்கா, தம்முடைய சொந்த பேரான ஒரே குமாரனை அவர் என்ன பண்ற, இந்த உலகத்திலே பாவ மனுஷ சாயலாக நமக்காக இந்த மாம்சத்திலே அவர் நமக்காக வெளிப்பட செய்தார்.
அந்த தேவனானவர் என்ன செய்யறாருனாக்கா, நமக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே மரித்தபடியாக நாம் இப்பொழுது என்ன செய்யறோம்னாக்கா, நாம் தேவனோடு அவரோடு கூட இருந்த அந்த பிளவிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஒப்புரவாக்குதலை தேவன் நமக்காக உண்டு பண்ணினார். அதை எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கலாம். தூரமாய் இருந்த நீங்கள் படிங்க. அவரே நம்முடைய காரணராகி பகையாக நின்ற பிரிவினையாகிய அடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே குறித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷராக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகைய சிலுவையினால் கொண்டு அதேவான இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அதான் முக்கியம். அதான் கூட்டப்படுகிற காரியம். முதலாவது நாம் எப்படி இருக்கிறோம்னாக்கா, முன்னே நாம் தேவனுக்கு தூரமானவர்களாய் இருந்தோம். முன்னே தேவனிடத்தில் சேராதவர்களாய் இருந்தோம். அவருடைய காணி ஆட்சிகளுக்கு நாம் புறமானவர்களாக இருந்தோம். முன்னே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாக்கா, விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் இருந்தோம். நாம் முன்னே எப்படி இருந்தோம்னாக்கா, இந்த உலகத்தில் தேவனானவர்களுக்கு நாம் அடிமைகளாய் இருந்தோம். இதான் வேதம் நமக்கு கொடுக்கிற பேரு. முன்னே நாம் இந்த உலகத்தின் தேவனானவர்களுக்கு நாம் எப்படி இருந்தா அடிமைகளாய் இருந்தோம். அங்க வசனம் வாசிக்கும் பொழுது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தோம்னா நமக்கு வசனம் சொல்லுது. நம்மளுடைய சுய இஷ்டத்தின்படியாகவோ நமக்கு என்னென்னலாம் தோணிச்சோ நம்ம மனம் போன போக்கிலே நம்ம வாழ்த்து கொண்டு இருந்தோம். வசனம் பேர் எழுதும் பொழுது சிதறப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆனா இப்ப எப்படி இருக்கீங்கன்னாக்கா, ஒரே மேய்ப்பரானவரிடத்துல, ஒரே கண்காணியானவரிடத்துல நீங்க கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர்னா தான் இன்னைக்கு இருக்கும். வசனம் சொல்லுது, நாம பிரசங்கிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம போதிக்கவும் செய்யணும் சபையில். அதனால இந்த மாதிரியான காரியங்களை நம்ம கேட்கணும். கேட்டாதான் நமக்கு என்னென்ன ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப இங்க என்ன சொல்றாருனாக்கா, நாம தூரமா இருந்தோம், தேவனிடத்துல சேராதவர்களா இருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாதவர்களா இருந்தோம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்தோம், நாம அவருடைய நியாய பிரமாணத்துக்கு நாம் புறமானவர்களா இருந்தோம், விருத்த சேதனம் இல்லாதவர்களா இருந்தோம், அவருடைய காணி ஆட்சிகளுக்கு நாம உட்படாதவர்களா இருந்தோம். இதுதான் நம்முடைய நிலைமையா இருந்துச்சு. அவரிடத்துல சேருவதற்கு நாம எந்த வகையிலுமே நாம் தகுதியானவர்களா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற நம்ம தான் அப்ப ஒரு பெரிய ஒரு தடையே இருந்துச்சு. ஒரு திருமணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது 2 பேரை இணைக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. அது திருமணத்துல நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். 2 பேரு எங்கேயோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கலாச்சாரம், அந்த பெண்ணு வளர்ந்த கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த பெண்ணு ரொம்ப செல்லமா கூட வளர்ந்துருக்கலாம் சில வேலைகள்ல. சில வேலைகளை பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்திருக்கலாம். ஆனா இந்த மணவாளனை பார்க்கும்பொழுது இந்த மணவாளன் ஒரு உயர்ந்தவரா இருக்கலாம். அப்ப ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உடையவரா இருக்கலாம் இந்த உலகத்தின் பார்வையில கூட இருக்கும்பொழுது கூட. அப்ப அவர் போயிட்டு ஒரு கீழ்த்தரமா இருக்கிற, ரொம்ப ஏழ்மைப்பட்டு இருக்கிற, இல்லப்பா என்னப்பா உங்க தகுதிக்கு நீங்க எங்கேயோ போய் பொண்ணு எடுத்துட்டு வரலாம், போய் இங்கேயாப்பா போய் பொண்ணு எடுக்க போறீங்கன்ற ஒரு சொல்லப்படுகிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பெண்மணி. அப்ப இந்த யாராச்சும் ஒரு பயோடேட்டா கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் பயோடேட்டா கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நான் இப்ப பாத்துட்டு வரேன், பயோடேட்டா கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிட்ட, ஒரு தெரிஞ்ச பொண்ணு இல்ல, ஃப்ரெண்டோடைய அவங்களுடைய பொண்ணு, அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு பயோடேட்டா மட்டும் வாங்கி கொடுறா, பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்றது கூட பேசலாம். ஆனா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்களுக்கு இது வரைக்கும் போட்டோவே எடுத்தது இல்லைன்னு சொல்றாங்க. போட்டோவோ பயோடேட்டாவோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம எங்க போயிட்டு எப்படி அதுக்கப்புறம் எப்படி அதை ப்ராசஸ் பண்றதுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஒரு பெண்ணு ஒரு பையனை திருமணம் செய்வதற்கு எவ்வளவு காரியங்கள் இருக்குது, எவ்வளவு தடைகள் இருக்குது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்மளை பார்ப்பாங்களா, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை, அண்ணன் தம்பியே இல்லைன்னு வச்சுங்களேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன், தனித்து விடப்பட்டவளா இருக்கிறேன், என்னை எப்படி அவங்க சேர்த்துக்குவாங்க, எப்படி இணைக்கப்பட முடியும்?
எப்படி அவங்க எல்லாம் சேர்த்துக்குவாங்க? அவங்க இடத்துல போனாக்கா அவங்க வைக்கிற கண்டிஷனுக்கு என்னால ஒத்துக்கொள்ள முடியுமா? அவங்க சில எதுவுமே இல்லைனாலும் சில கண்டிஷன் வைப்பாங்களே, அந்த கண்டிஷனாச்சும் நிறைவேற்ற முடியுமா? அந்த கண்டிஷனே அவங்க வைக்கலனா கூட சரி, இந்த கல்யாணத்துக்கு தேவையான சில காரியங்களும் இருக்குமே, அதை கூட நிறைவேற்ற முடியாத அளவு கூட இன்னைக்கு பெண்கள்லாம் இருக்கிறாங்க. பெண்களும் இருக்கிறாங்க, ஜென்ஸ் இருக்கிறாங்க. உண்மைதானே அது? அப்ப எவ்வளவு பேரியர் இருக்கு, எவ்வளவு அந்த காரியங்கள்ல தடைகள் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது. ஆனா கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்ட தடைகளா இருந்த, முன்னே தூரமா இருந்தோம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்தோம், இவ்வுலகத்தின் தேவனானவனுக்கு அடிமையா இருந்தோம், விருத்த சேதனம் உள்ளவர்களால நாம் எப்படி இருக்கிறோம்னாக்கா, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னப்பட்ட நாமா இருக்கிறோம். அவருடைய வாக்கு தத்துவங்களுக்கு நாம புறம்பா இருந்தோம். இப்படிப்பட்ட எல்லா காரியமும் இருந்த போதிலும் கிறிஸ்துவானவர் நமக்காக வந்து நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டு 2 பேருக்கும் நடுவாக இருந்த அந்த பகையான் என்ற அந்த காரியங்களை அவர் என்ன செய்யறாருனாக்கா, சிலுவையில ஆணையே அடிச்சு என்ன பண்றாருனாக்கா, அவர் ஏற்றுக்கொண்டு இருதரத்தாரையும் தேவனுக்கு சமமாக ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்குனாக்கா, கூட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்க எப்பயுமே நினைச்சிட கூடாது எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. வீட்டுல இருக்கிறவங்களே நீ எல்லாம் எதுக்குதான் இருக்குன்னு சொல்லாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அல்லேலூயா அப்படி சொல்லணும். அந்த வார்த்தை வரணும். எல்லாரும் சொல்லுவாங்க, சரியா? என்னை பார்த்தாக்க ஒரு பையன் சொல்லுவான், என்ன ரொம்ப எப்ப பார்த்தாலும் என்னன்னா அங்க இருக்கும்போது நல்லா ஜாலியா இருந்தேன், இங்க வந்து பார்த்தா ரொம்ப தாடிலாம் நச்சு போச்சு, எப்படி இப்படி இப்படி இருக்குன்னு. நான் நல்லா தாண்டா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பேன். நான் நல்லா தான் இருக்கேன். எல்லாரும் சொல்றதுனால நான் அப்படியே ஆயிட போறது இல்லை. நானு எனக்கு எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் அதுவாகவே இருக்கிறேன். இல்லையா? அதான் உண்மை. எல்லாரும் சொல்றதுனால நம்ம அப்படியே மாட்ட போறது கிடையாது. கொடா பண்ணி யாராச்சும் ஒருத்தவங்க திட்ட வச்சா உடனே டக்குன்னு அவன் பண்ணி அவன் மாட்ட போறான். இல்ல, மாட்ட மாட்டான். சரிங்களா? ஆண்டவர் அவனை மனுஷனா படிச்சிருக்கிறார். அவன் மனுஷன் தான் கடைசி வரைக்கும். அந்த அந்த சுபாவம் தான் அவன் இடத்துல அப்படி செயல்படுத்து, தேவையில்லாத சுபாவம். அப்படியே மாட்டி போடுறது. அதே மாதிரி நம்ம அநேகர் சொல்லலாம் எது வேணாம், அவங்க சொல்றதுனால நீ கெட்டவன், நீ இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றதுனால நம்ம மாட்ட போறது இல்லை. நான் யார் என்பது என்னுடைய எஜமானருக்கு தெரியும். என்னுடைய எஜமானர் என்னை நியாயந்திருக்கிறவரா இருக்கிறார். நான் என்னுடைய எஜமானருக்கு நான் கணக்கு ஒப்புவிச்சா மட்டும் போதும். எல்லாருக்கும் நான் தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்ட நிலைமையில தான்ப்பா இருந்தீங்க, ஆனா நான் என்ன பண்றேன், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன்ற சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படியே அவர் என்ன செய்யறாருனாக்கா, தம்முடைய குமாரனை நமக்காக இந்த உலகத்துல ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவானவர் மூலமாக தேவன் அவரோடு கூட நம்மை சேரும்படியான ஒரு சாக்கியத்தை பிதாவானவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா தேவனுக்கு? ஆமா, சாக்கியத்தை யாருமே உண்டு பண்ண முடியாது. தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவு யாருமே கொடுக்க முடியாது. எந்த மனுஷனும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பணத்தினால சம்பாதிச்சிடலாம் சொல்லிட்டு தேவனுடைய வரத்தை சம்பாதிச்சிடலாம் சொல்லிட்டு சீமோன் போய் கேட்கலாம். ஆனா சொல்றாரு, நீ பணத்தினால சம்பாதிச்சலாம்னு நினைச்சியா, உன்னோட கூட அந்த பணமும் நாசமா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய கிருபையினால் நாம் பெற்றிருக்கிறோம் இந்த சாக்கியத்தை. யாருமே இதை ஏதோ ஒரு கிரியைகளை செய்து நம்ம செலுத்தப்பட்டு நாம் ஏதோ ஒரு விலைக்கிரியம் செலுத்தி நாம் தேவனோடு கூட நாம் ஒப்புரவானோம் என்று இல்லை, நமக்காக ஒருவர் விலைக்கிரியம் செலுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள இருக்கணும். என்னைக்குமே நமக்காக ஒருத்தர் தன்னையே விலைக்கிரயமாக செலுத்திருக்கிறார், தன்னை முழுவதுமாக நமக்காக சிந்திருக்கிறார். எந்த அளவுக்கு ரத்தத்தை கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவமானத்தை சகிக்க முடியுமோ, எல்லாமே என்னுடைய பிள்ளைகளை நான் பூர்ணத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாக எல்லாவற்றையும் அந்த உபத்திரவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதன் வாயிலாக தான் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கனாக்கா, தேவனோடு நாம் அவரை என்ன சொல்றோம்னாக்கா, ரோமருக்கு எழுதின நிருபம் அடுத்ததுதான் அந்த ஒரு வருஷத்துக்கு வாசிச்சு 8ஆம் அதிகாரம் 15வது வருஷத்தை வாசிக்கும் பொழுது, அந்தபடி ஆமா, அங்க அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடத்தக்கதான அந்த ஆவி யார் இடத்துல இருந்து வந்துச்சுனாக்கா, கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையிலே சிந்தி
அவருடைய ரத்தத்தினாலே அந்த தூரமாய் இருந்த நம்மை தேவனுக்கு நிகராகவும் தேவனுக்கு சமமாகவும் நம்மை மிகவும் அவரோடு கூட சமீபமாக சேர்த்தது எதுனாக்கா அவருடைய ரத்தம் என்ன செஞ்சுச்சுனாக்கா நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியுது. அது வரைக்கும் நம்ம தூரமா தான் இருந்தோம். இந்த நியாயப்பிரமாணமானது என்ன சொல்லுதுனாக்கா கலாத்தியர் நிருபத்துல வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது, 23, 24 வாசிக்கும் பொழுது ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டு இருந்தோம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாதியாய் இருந்தது. அப்ப இங்க வசனம் சொல்லுது, இதற்கு முன்பாக இந்த நியாயப்பிரமாணமானது நமக்கு இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கலாச்சாரத்துல அது இல்லை. ஆனா இது இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, ஏன்னாக்கா அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை உடையவர்களா இருந்தாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர்கள் எதுவுமே அந்த நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அவர்கள் நிறைவேற்ற கூடாதபடியால அவங்க இருந்தாங்க. அவங்க யாராலுமே அந்த எல்லாவற்றையும் கை கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நாம எப்படி எந்த நிலைமை இருந்தா நமக்கு தேவனே இல்லாத நிலைமையில இருந்தோம். நம்மளாம் ஒரு காலத்துல தேவன்னா யாருன்னே தெரியல, எதையா நம்ம கும்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. அப்ப நாம அந்த நிலைமையில தான் இருந்தோம். ஆனா இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றனாக்கா, இப்படிப்பட்ட நீங்க எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருந்தீங்க. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருந்த உங்களை என்ன பண்றதுனாக்கா விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான் ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு வழியை தேவனானவர் உண்டு பண்ணினார். அந்த வழிதான் நம்ம என்ன பண்ணிச்சுனாக்கா தேவனிடத்தில் சேரும் சாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறது. அல்லேலூயா. என்னோட கூட இருக்குங்களா? ஆமா. கிறிஸ்துவுக்குள் முதலாவது என்ன இருக்குனாக்கா தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை உன்னதங்களிலே உட்காரும்படியாக செய்தார். அவரோடு கூட அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு தேவனுடைய செயலின் மேலே உள்ள விசுவாசத்தின் அடிப்படையிலே அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட நம்மையும் தேவன் உட்காரும்படியாக வைத்திருக்கிறார் அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுது. 2வது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. நாம் புறம்பானவர்களாக தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக நாம் இருந்தோம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்களாக இருந்தோம். எடுத்து வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் நம்ம இருந்தபடியாக 3வது 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப மாம்சத்தினால பலவீனமாய் இருந்த அந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷனும் நிறைவேற்ற முடியாதபடியாக தேவனானவரே அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றாருனாக்கா சிலுவையின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி முடித்து அவர் தம்முடைய மாம்ச சரீரத்தினாலே அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றாரு கீழ்படுத்துகிறார். இதை எடுத்து வாசிக்கும் பொழுது கலாத்தியர்ல அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். 4ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அவர் அனுப்பினார். அங்க நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன பண்றது தேவனே அவர் செய்யும்படியாக தம்முடைய குமாரனை கொடுத்தார். அந்த குமாரனானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாக்கா அந்த நியாயப்பிரமாணத்தை அவருக்கு எப்படிப்பட்டதா இருக்குனாக்கா அவர் கீழ்படுத்துகிறவர். ஸ்திரீனிடத்துல பிறந்தவர்
நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அதனாலதான் அவர் நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சதுனால, அந்த தம்முடைய மாம்சத்தின் மூலமாக அதை நிறைவேற்றி முடிச்சதுனால இன்றைக்கு தேவன் நமக்குள்ளாக ஒரு ஆவியை அனுப்பினார். அந்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாருனாக்கா, நீ பிதாவை நோக்கி அப்பா பிதாவே என்று நீ கூப்பிடத்தக்கதான உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் யோவான் எழுதும்போது இப்படி என்ன எழுதுறாருனாக்கா, இது எல்லாரும் அப்பா பிதாவை எல்லாம் கூப்பிட முடியாது, எல்லாரும் கூப்பிடவும் மாட்டாங்க. ஒருவன் கர்த்தரை தேவன் என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருத்தவனும் பரிசுத்த ஆவினால் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது ஆமா தேவனாலே பிறந்தவர்கள். நாம் எல்லாருமே யாரா இருக்கிறோம்? தேவனாலே பிறந்தவர்கள். பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுவாங்க, நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமா, நாம எல்லாருமே யாரா இருக்கோம்னாக்க தேவனால பிறந்தவர்களா இருக்கிறோம். ஏதோ மாம்சத்தினாலோ ரத்தத்தினாலோ நம்ம பிறக்கல, நாம தேவனாலே பிறந்திருக்கிறோம். நமக்காக ஒருத்தவர் ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு கொண்டபடியால, நமக்காக தம்மை விலைக்கிரயமாக ஒருவர் செலுத்தினபடியினால நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளாகும்படி, தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவனானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள், இந்த வார்த்தை என்ன பண்ணப்படுறதுனாக்கா, பரலோகத்தில் உள்ள அந்த தேவனானவரும் பூலோகத்தில் உள்ள நாமும் ஒருவர் மூலமா என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? கூட்டப்பட்டிருக்கிறோம். 3வது காரியத்துக்கு நேரம் கடந்து செல்லலாம், டைம் ஆயிடுச்சு. எபேசியர் 1:4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி அனுப்பியிருக்கிறார். 3வது காரியம், கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் எல்லாரும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு 3 காரியத்தை நான் உங்களோட கூட சொல்லியிருக்கேன், டைம் ஆயிடுச்சு. என்னன்னாக்கா, கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, முதலாவது அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதமாய் இருக்கிற காரியம் என்னக்கா, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக செய்து முடித்த செயல் மேல் உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில நாம் அவரோடு கூட இன்றைக்கு அவரோடு கூட நாம் நம்முடைய ஆவியானவர் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறபடியால நாமும் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். 2வது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கூட்டப்பட்டு இருக்கிறோம். எங்கேயோ இருந்தோம், வெவ்வேறு ஜனங்களாக இருந்தோம். இங்க இருக்கிற யாருமே சரி, ஒருவரோடு ஒருவர் நாம் ஏதோ சொந்தத்தின் அடிப்படையிலோ இல்ல ரத்தத்தின் அடிப்படையிலோ நாம் இங்கே இணைந்தவர்களாக இல்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கூட்டப்பட்டவர்களாக நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, எங்க எப்படி வேணா இருக்கலாம். இன்னைக்கு இந்த உலகம் சொல்லுகிற பிரகாரமாக இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு லிஸ்ட் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த லிஸ்ட் அடிப்படையில இருந்தாலும் சரி, ஆனா நாம எதன் மூலமா நம்ம கூட்டப்பட்டிருக்கோம்னாக்கா, இந்த ஜாதியின் அடிப்படையில் இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நாம் கூட்டப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு முன்பாக நாம் கரைதிரை அற்றவர்களாக அவருக்கு பிரியமானவர்களா இருக்கும்படியாக நமக்காக பிதாவானவர் கிறிஸ்துவையே ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை அவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையின் மூலமாக இன்றைக்கு நாம் கூட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். நாம் நம்மோடு கூட மட்டுமல்லாமல் நாம் தேவனோடும் நாம் என்ன பண்ணிருக்கோம், நாம் சேர்ந்திருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். 3வது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் என்ன பண்ணிருக்கார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கல, இந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சது, தெரிந்து கொள்ளுதல் அதுக்கும் இந்த முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்படின்றதுக்கும் 2த்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க.
இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு 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 உதாரணத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு படகு இருக்கு. அந்த படகுல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மாலுமியாக இருக்கிறார், ஒரு கேப்டனா இருக்கிறாரு. அந்த கேப்டனை யாரெல்லாம் நம்பி ஏறிக்கொள்றீங்களோ அந்த படகுல, அவங்க எல்லாருமே யாரா இருக்கிறாங்கன்னாக்கா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அந்த கேப்டனை நம்பி நாங்க இந்த கேப்டனை நம்புறோம், இயேசு கிறிஸ்துவ நம்புறோம், அவரை நாங்க ஏற்றுக்கொள்றோம், அவர் தான் பிதாவானவர் எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவகுமார் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நம்பி யாரெல்லாம் ஏறுறாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியாதுனாக்கா, எங்க போறாங்க எங்க வராங்கலாம் தெரியாது. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும்னாக்கா, ஒண்ணே ஒண்ணு, இயேசு கிறிஸ்து எங்க கேப்டன் எங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துவாரு அப்படின்னு நம்பி யாரெல்லாம் ஏறி உட்கார்றாங்களோ அவங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஒருவேளை போற வழியில அவங்க போய்கொண்டிருக்கும் பொழுது சில காற்றுகள் வரும்பொழுது, சில பிரச்சனைகள் வரும்பொழுது, ஐயோ என்னால இவரு கூட இதுக்கப்புறம் பயணம் செய்ய முடியாது, நான் இறங்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் இறங்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க இறங்கும் பொழுது என்ன ஆயிடுறாங்கனாக்கா, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருந்து அவங்க விலக்கப்பட்டுறாங்க. ஆனா யாரெல்லாம் தொடர்ச்சியா அவரோட கூட பயணம் செய்யறாங்களோ அவங்க எதுவா இருக்கிறாங்கனாக்கா, அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறாங்க. இதுல முன்குறிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அவங்க யாரா இருக்கிறாங்கனாக்கா, அவங்க யாரா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கனாக்கா, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து எங்க போறாங்கன்னு தெரியும், தாங்கள் எங்க போறாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு தாங்கள் எந்த இடத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியும், நாங்க போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் அல்லது நாங்க போய் சேர வேண்டிய எங்களுடைய தேசம் எதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அப்படிப்பட்ட அறிவு உள்ளவங்க யாரா இருக்கிறாங்கனாக்கா, அவங்க முன்குறிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இதான் அவங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம். அப்ப இப்ப நாம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இருக்கும்போது, நாம் கிறிஸ்துவுக்குள் அவரை நம்பி அவரோடு கூட நாம் பயணம் செய்கிறவர்களா இருக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். ஒருவேளை நாம் அந்த கப்பலை விட்டுட்டு அந்த மாலுமியை நாம நம்பாம நாம இறங்குவோம்னு சொன்னாக்கா, நாம் நிச்சயமாகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பந்தய பொருளை நாம் எழுந்து போகிறவர்களா நாம் காணப்படுவோம். இதுதான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டது. எல்லாம் எழுந்து